இன்றைக்கி கொரியன் லவ்வர்ஸ்க்காகவே புதுசாக ஒரு கிம்ஜி ரெசிபியோடு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச மேங்கோ கிம்ஜி பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தீர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மாதம் முடியறதுக்குள்ளே அதுவும் காலி ஆகிடும். அதனால் புதுசாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி குக்கும்பரில் தான் ரெடி பண்ண போகிறேன். வேறு எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே நான் சேர்த்துக்கலாம், வெறும் குக்கும்பரை மட்டும் வச்சு நான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு எனக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உப்பு நிறையா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். குக்கும்பர் ரொம்ப நேரம் உப்பில் ஊறணும்னு இல்லை, சீக்கிரமே அது தண்ணி விட்டுரும். அடுத்து அதெல்லாம் வடிச்சிட்டு திரும்ப 2 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா அலாசி ஈரம் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு 2 துண்டு பெரிய வெங்காயம், 3 துண்டு ஆப்பிள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் வெள்ளை பூண்டு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மசாலா ரெடி. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பர் கூட அரைச்சி வச்ச மசாலா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டைம் இது கூட சிசிமி சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா குக்கும்பர் கிம்ஜி ரெடி. இது கூட வேறு எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே நான் சேர்க்கலை. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் செஞ்ச கிம்ச்சியில் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடல, நான் உட்பட. அது மட்டும் எனக்கு டேஸ்ட் பிடிக்காமல் இருந்துச்சு. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுனால இந்த டைம் வெறும் குக்கும்பர் மட்டுமே வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் சீரியஸ்லி மேங்கோ கிம்ஜி மாதிரி இதுவும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்டில் பர்பிள் ஹார்ட் கொடுத்துருங்க.